லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் எஸ். இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து அது காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி மாதம் இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி பல்வேறு கட்சிகள் ஒரு மும்முரமான வேலையில இறங்குறாங்க. 2026க்கான ஒரு தேர்தல் யுக்தியாக இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு திமுக கூட்டணி நினைக்குது. இன்னொரு புறத்துல அதிமுக இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி தன்னுடைய வலுவை காட்ட நினைக்குது. அது மட்டுமல்ல, தாவேகா கட்சி தலைவர் விஜய் இந்த இடைத்தேர்தலை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும், நம்ம இந்த இடைத்தேர்தல நிக்கணும்னு ஒரு கணக்கு போட்டிருக்கிறதா கூட ஒரு தகவல் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இந்த இடைத்தேர்தல்ல விஜய் அவர்கள் நிற்பாரா? காங்கிரசினுடைய இடத்தை பிடிப்பாரா? உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, முதல்ல எங்களுடைய பார்வை என்பது காங்கிரஸ் கட்சிக்கு EVKS தலைவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய ஈடு செய்யாதது. தனிப்பட்ட முறையில் எனக்குமே மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா கட்சியின் மிகப்பெரிய ஒரு தூண். ஏன்னா நடந்துகின்ற எங்களுடைய அம்மையார் சோனியா காந்தியை குறித்து அன்றைக்கு இருந்த நம்மளுடைய மாண்புமிகு அமரர் ஜெயலலிதா அவர்கள் கடுமையான இட்டாலியா சோனியா அப்படின்னு சொல்லிலாம் கருத்துக்கள் எடுத்து வச்சும்போது அதற்கு நேரடியாக அம்மு கோமனவள்ளி போன்ற பல்வேறு கருத்துக்களை நேரடியாக தன் தன்மானத்தை விட்டு கொடுக்காத ஒரு தன்மான தலைவர் என்றால் EVKS அவர்கள் தான். இந்த முறை காங்கிரஸ் கட்சி இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவான். விஜய் அரசியல் கட்சியுடைய கூட்டணி, அந்த அரசியல் கணக்குகள் எல்லாம் நம்ம எது மாதிரி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு இன்றைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். இவர் களம் காணக்கூடிய முதல் தேர்தலாக கூட இருக்கிறது. இப்ப இடைத்தேர்தல் வந்துருச்சு. இல்லாட்டினா இவர் உள்ளாட்சி தேர்தலை தான் இவர் முதல்ல களம் கண்டிருப்பார். இடைத்தேர்தல் முன்னாடி வந்திருக்கிறனால ஒருவேளை இடைத்தேர்தலோடு சேர்த்து உள்ளாட்சி தேர்தல் வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஆனா என்னன்னா, இந்த இடைத்தேர்தலை சந்தித்து விஜய தாவேகா வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முதல்ல தாவேகாவுடைய வாக்கு சதவீதம் மக்களுக்கு தெரியணும். இன்றைக்கு நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது, உங்களுக்கு எனக்கு மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சது, இன்றைக்கு திரையுலகத்துல மிகப்பெரிய ஸ்டார், ஒரு உச்சபட்ச நட்சத்திரம், கோடிகளில் சம்பளம் வாங்குபவர். இவருக்கு மிகப்பெரிய மக்களிடத்துல மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் உண்டு, இளைஞர்களுடைய ரசிகர் பட்டாளம் உண்டு. இதுல எனக்கும் இந்த கருத்துக்கள்ல ஆட்சேபனை கிடையாது. ஆனா இந்த ரசிகர் பட்டாளம் எல்லாம் வாக்கு சதவீதமாக மாறுமா என்று கேட்டால், அது பல இடங்கள்ல பல்வேறு திரையுலக நட்சத்திரங்களுக்கு, சிவாஜி அவர்களுக்கு, எங்களுடைய கட்சியில் இருந்தவர்களுக்கு என்ன ஆச்சுன்றது மக்கள் எல்லாம் நன்கு அறிந்த ஒரு விஷயம். இப்போ இந்த முறை அவர் களம் கண்ட பின்புதான் இன்றைக்கு சொல்ல முடியும் என்ன மாதிரியான கருத்துக்களை எல்லாத்தையுமே இந்த முறை இந்த இடைத்தேர்தல்ல விஜய் அவர்கள் நிலைப்பாடு என்ன. முதல்ல போட்டியிடுவாரானே கேள்வி கேட்கணும். ஏன்னா ஒரு முறை போட்டியிடதான் இருந்துச்சு. ஆனா அதுதான் சொல்ல வரேன். இப்ப ஈரோடு இடைத்தேர்தலுக்கு போட்டியிடனா திரும்பவும் அந்த சட்டமன்றத்துக்கு இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலே ஒரு கருத்து எடுத்து வைத்தார். நம்மளுடைய இலக்கு என்பது சட்டமன்றம் தான், நம்மளுடைய தமிழகம் தான் சொல்லி நாடாளுமன்றத்திலே அவங்க போட்டியிடுறதுக்கான தயார் இல்லை. ஆனா அந்த கட்சிக்கான எல்லா வேலையும் ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நேரத்திலே. இப்ப அதுக்கான கருத்து அவருக்கு தான் தெரியும். எதனால பின்வாங்குறாங்க, எதன் அடிப்படையில பின்வாங்குறாங்க, என்ன கூட்டணி கணக்குகளை ஏதாவது வச்சிருக்கிறாங்களா, கூட்டணி எல்லாம் சேர்ந்ததுக்கு பின்பாகத்தான் கட்சியை களம் காணணும், அப்பதான் நம்ம கட்சி சரியான நிலைமைக்கு நிற்கும் அப்படின்றதுல அவர்களுடைய எண்ணோட்டம் இருக்கா என்னதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா கண்டிப்பாக இந்த தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் இருக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா விக்கிரவாண்டியோட தேர்தல் அதிமுக இடைத்தேர்தல் களமே காண தைரியம் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு வாஷ் அவுட் ஆகி போயிட்டு இருக்குது அதிமுக. எனக்கு இதுல மிகப்பெரிய வருத்தமும் இருக்கு. காரணம் என்னவென்றால், அது நம்மளுடைய புரட்சி தலைவர், புரட்சி செம்மல் எம்ஜிஆர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி. அதற்கு பின்னால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி. நம்மளுக்கெல்லாம் என்னதான் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எதிர்கட்சி வலுவாக இருந்தால்தான் இந்த ஜனநாயகம், இந்த தமிழகமும் உயிர்ப்பித்திருக்கும். நம்ம ஒன்றும் சர்வாதிகார பாஜக கட்சி இல்லை. எதிர்கட்சியே இருக்கக்கூடாது, அந்த கட்சிகள் எல்லாமே ஒழித்து அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற கருத்துக்கு நம்ம என்றைக்குமே ஒப்புக்கொள்பவர்கள் அல்ல. ஆனா இந்த கட்சியுடைய ஃபேக்ட் பாத்தீங்கன்னா, அதிமுக இன்னைக்கு கவுண்டர் ஃபீட்லே இல்லை. எதிர்கட்சி அந்தஸ்து இருந்தாலுமே எதிர்கட்சியோடைய மனப்பான்மையிலேயே எடப்பாடி அவர்களே இல்லை. இன்னைக்கு பொதுக்குழு முந்தா நேற்று கூட பொதுக்குழு நடத்தி இருக்கிறாங்க. பொதுக்குழுடைய தீர்மானங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கு ஆளக்கூடிய மத்திய அரசு குறித்து எந்த மாதிரியான கருத்துக்களையுமே எடுத்து வைக்கல. டங்ஸ்டனுடைய அந்த தீர்மானம் அந்த சட்டமன்றத்தில் கொண்டு வரும்போதே
முன்னாடி தம்பிதுரை அண்ணா அவர்கள் அங்க ஆதரவு கொடுத்ததை மறந்துவிட்டு, இங்க நேரடியா சட்டமன்றத்துல கேள்வி எழுப்புறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப என்ன டேட்டா வச்சுட்டு, என்ன கருத்துக்கள வச்சுக்கிட்டு பேசுறாரு? ஒரு ஆளுமைக்கு தேவை தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தால், அந்த கருத்துக்கள் மக்களிடத்துல போய் சேரணும். மக்களே கேள்வி கேட்கக்கூடாது. அந்த கேலி கூத்தாக மாறிவிட்டால் அது சரி வராது. சரி வராத நிலைமையில தான் கட்சி இருக்கிறது. அதை குறித்து தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். இந்த முறை தெள்ளத் தெளிவாக திராவிட முன்னேற்றக் கழகம் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் யாரும் போட்டியிட்டாலும் வெற்றி பெறும். அதுல மாற்று கருத்து இல்ல. நாடாளுமன்றத்துல ஒரே நாடு, ஒரே தேர்தல் அந்த மசோதாவ தாக்கல் செய்திருக்கிறாங்க ஒன்றிய அரசு. அதாவது அந்த மசோதா வந்து இப்ப தாக்கல் செய்தாலும், இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து தான் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும், இந்த ஒரே நாடு, ஒரே தேர்தல் மசோதாவ இந்தியா கூட்டணி உள்ளிட்ட கட்சிகள் எதிர்க்கின்றன. அந்த மசோதாவுக்கு பின்னாடி உள்ள குழப்பங்கள் என்னன்னு நீங்க பாக்குறீங்க? பாஜகவுடைய ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது இந்த நேரத்துல ஏன் குறிப்பிட்டு இந்த நேரத்துல ஏன் கொண்டு வராங்க? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் ஒன்று. 2வது இது சாத்தியமா? இத கொண்டு வர முடியுமா? இத கொண்டு வருவதற்கான எது மாதிரியான சட்ட ரீதியான விளக்கங்கள் இங்கு தேவைப்படுகிறது? 2 இதை கொண்டு வருவதனால் பாஜகவிற்கு என்ன ஆதாயம்? இந்த 3த்தையும் நம்ம 3 கோணமா பிரிச்சு பார்ப்போம். முதல்ல இந்த 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 ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்கான இந்த சூழல் ஏன் பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்குன்னா, இந்த முறை அவர்கள் பெரும்பான்மையான இடத்தை பிடிக்கவில்லை. இவர்களுக்கு சந்திரபாபு நாயுடு மீதும் நிதிஷ்குமார் மீதும் ஒரு நம்பிக்கை இல்லாத இடம் தான் இருக்குது. இவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த நேரத்திலையும் சந்திரபாபு நாயுடு பிரிந்து போயிடுவார், நிதிஷ்குமார் அவர்கள் பிரிந்து போயிடுவார். ஏன்னா அவங்களுடைய அரசியல் வரலாறு அதுதான். பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கட்சிகளை பல்வேறு ஆட்சிகளை கவிழ்த்தி இருக்கிறாங்க. அப்ப எந்த காரணத்தை கொண்டும் நிலையான தன்மை இருக்காது என்று அறிந்து கொண்ட இந்த பாஜகவினர் தெள்ளத் தெளிவாக ஒரு திட்டம் என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ல மொத்தம் 543 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 4120 சட்டசபை தொகுதிகள் இருக்கு. இது இல்லாம நகர்ப்புற உள்ளாட்சி கிட்டத்தட்ட 89,194 நகர்ப்புற உள்ளாட்சிகள் இருக்கு. 31,89,000 கிராமப்புற உள்ளாட்சி இருக்கு. இதுக்கெல்லாம் 31 லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட தேர்தல் நடத்தணும். கிட்டத்தட்ட கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கு 89,000 நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு நடத்தணும். 4120 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும் ஒரே நேரத்தில் அப்படின்றது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. அதுக்கு கேட்டா அவர்கள் வரைமுறை காட்டுறாங்க. என்ன வரைமுறை காட்டுறாங்க அப்படின்னா, எங்களிடம் நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றோம். ஆனா அதை நாங்க ஒரு நாள்ல எல்லாம் நடத்த போறது இல்ல. சார், நீங்க ஒரே நாள்ல நடத்துறதுக்காகத்தான் இந்த செலவினங்களை குறைப்பதற்காகத்தான் நீங்க என்ன சொல்றீங்க, இந்த ஒரு நாடு ஒரு தேர்தலை கொண்டு வரோம். நாங்க கொண்டு வரும்போது வருடம் எல்லாம் காலந்தோறும் நடந்துட்டு வருது. அதை குறைப்பதற்கான செலவினங்களை குறைப்பதற்காக தான் சொல்றாங்க. ஆனா செலவினங்களை குறைப்பவர்கள் யார் என்று பார்த்தால், இவர் உண்மையா செலவினங்களை குறைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,500 கோடியோ 3,000 கோடியோ எவ்வளவு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த செலவினங்களை குறைப்பதற்காக இவர்கள் அந்த நாட்டங்களை எடுத்துட்டு வரவில்லை அப்படின்றத பல்வேறு சம்பவங்களை எடுத்து காட்டுது. 1. 2வது, இந்த முறை மணிப்பூர் சம்பவம், அதானியுடைய சம்பவம், இந்த 2த்தையும் திசை திருப்ப வேண்டும், மடைமாற்ற வேண்டும். இதுக்கு இவர்கள் கையில் எடுத்தது ஜார்ஜ் சோரஸ் மேட்டர் எடுத்தாங்க. அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, இவர்களே நிதி வாங்கியிருக்கிறாங்க ஜார்ஜ் சோரஸ்ட. இவர்களுடைய கட்சி கூட்டணி சார்ந்தவர்களே பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாங்கன்றத தெள்ள தெளிவாக கௌரவ் ஹிந்துஜா மற்றும் சஷாங்கிரியா சின்ஹா உள்பட அதாவது வெஸ்ட் பெங்காலுடைய முன்னாள் கவர்னர் அவருக்கு பொண்ணே கொடுத்திருக்கிறாரு. ரவீந்திர பட்னாவிஸ் இந்த கல்யாணத்துல கலந்திருக்கிறார். அது மாதிரியான இடங்கள்ல கிட்டத்தட்ட $300 பில்லியன் நேரடியாக ஜார்ஜ் சோரஸ் அவர்கள் இந்தியாவுக்குள்ள நேரடியா பண முதலீடு செஞ்சிருக்காரு. ஆனா என்ன சொன்னாங்க, சோனியா அம்மையாரோட இந்தியாவுக்கு எதிராக சதிச்செயல் செய்யக்கூடிய அவர்களுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் அம்மையார் சோனியா காந்தி அப்படின்னு ஜார்ஜ் சோரஸோட ஒப்பிட்டு பேசினாங்க. ஆனா கடைசியில பார்த்தா இவங்களே அவரோட கூட்டணியில தான் இருக்கிறாங்க. யுஎன் டெமோக்ரசி ஃபண்டுக்கு 9 லட்சம் கோடி நிதியா கொடுத்திருக்கிறாங்க. இங்க 2014க்கு பின்னாடி இந்த என்டிஏ அரசு. அப்ப யாருக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறா? நீங்க இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னா எதுக்கு ஃபண்டை கொடுக்குறீங்க? $300 பில்லியன் நிதியை வாங்கி பல கம்பெனிகள் நடத்துறீங்கன்னு கேள்வி பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அங்கேயும் புடுங்கிடுச்சு. சரி, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னப்பா பண்றது? அங்க இருக்கக்கூடிய இது வரைக்கும் வரலாறுல பாருங்க, 2014க்கு முன்பாக ஒரு சம்பவம் கூட கிடையாது. ஆளுங்கட்சி வெளிநடப்பு செஞ்சு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்கள் ட்விட்டர்ல பதிவே விட்டாரு. ஆளுங்கட்சியை சலசலப்பு செஞ்சு வெளிநடப்பு செஞ்சு போயிட்டாங்களாம். என்ன காரணம்னா கேள்விக்கு பதில் இல்லை. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பார்வையை பார்க்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா,
மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் வந்து நாடாளுமன்றத்தில என்ன நடக்குது? 0 ஹவர்ஸ்ல, கொஸ்டின் ஹவர்ஸ்ல ஒரு கருத்தை சொல்லிவிட்டு பியூஷ் கோயல், திரும்பி அதே கொஸ்டின் ஹவர்ஸ்ல 2வது முறை அந்த கருத்த சொல்றாரு. இந்த ஜார்ஜ் சோரஸ் குறித்த கருத்துக்கள. இந்தியாவுக்கு எதிரா இருக்கிறாருன்ட்டு. இண்டன்பர்க் அறிக்கைக்கு பின்னாடி இவர் தான் நிதி உதவி செஞ்சாருன்னு சொன்னாங்க. ஆனா, அது குறித்து பதிலளித்த ஜோதிமணி அவர்களுடைய அவை குறிப்பிலிருந்து நீக்கிறார் லோக்சபாவுடைய ஸ்பீக்கர். ஓம் பிர்லா அவர்கள். அப்ப எந்த மாதிரியான நிலைப்பாடை இந்த பாஜக அரசு கொண்டிருக்கிறது? எதை மூடி மறைக்க இந்த ஒரு நாடு ஒரே தேர்தல் அப்படின்னும் போது நல்ல நல்ல தெளிவா தெரியுது. இந்த நாடாளுமன்ற செஷன் வந்து சரியா போகல. குளிர்கால கூட்டத்தொடர் சரியாக போல. இத வந்து இப்ப மடமாற்றணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து நம்மலாம் விவாதத்துக்கு பொருளாக்கணும். அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் 1. இல்ல 6 மாதத்துக்கு ஒரு தேர்தல் வருது. அதாவது மக்கள் ம், பணிகள பார்க்க முடியல. மக்கள் ம், திட்டங்கள் போய் சேரல. அரசியல் ம், தலைவர்கள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கிறாங்க. இதனால மக்கள் இதுதான் பாதிக்கப்படுது. அதனால ம், 5 வருடத்துக்கு ஒரு தேர்தல் வைப்போம். தேர்தல் செலவினங்களும் குறையும். அரசியல்வாதிகள் வந்து 5 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் சந்திப்பாங்க. அதனால மக்கள் ம். தான் பயன்பெறுவாங்கன்னு ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ இதுல நீங்க நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பார்க்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட உக்க அரசியலமைப்பு சட்டம் 83, 85/2 பி, 174/2 பி, 356 மற்றும் 75/3 இந்த இந்த விதிகள் எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கிட்டு தான், இத நீக்கிறதுக்கு 3ல ஒரு 2 அதுல 3ல 2 பங்கு யாருக்கு வேணும்? இந்த தேசிய கூட்டணிக்கு வேணும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 362 பேர் இருந்தால் தான் இந்த சட்ட மசோதாவை இவர்கள்னால் வெற்றி பெற வைக்க முடியும். இந்த மசோதா தாக்கலாகி சட்டமாக அமலாகும். இந்த முறை வாக்களிப்புல 268 பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இடத்திலே தோத்து போயிடுச்சு பாஜக. பட்டவர்த்தனையாக தோத்து போயிடுச்சு பாஜக. அப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி. மக்கள் இடத்துல இவ்வளோ நாளா நீங்க சொல்லி வந்தீங்கல்ல, கூட்டணியில நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். மக்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு இருக்குன்னு. ஏங்க நீங்க 283 சீட் எடுத்தாங்களா இந்த முறை? 283 293 கூட்டணியோட சேர்த்திருக்காங்க. அதிலேயே ஒரு 20 பேர காணோம். அவங்களே வாக்களிக்கல. இந்த சட்ட மசோதாக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கு. இதுல போய் நீங்க மாநிலங்களவையில வேற 135 இடங்கள பிடிக்கணும். அதுக்கும் உங்கள்ட்ட ஸ்ட்ரெங்த் இல்ல. மெஜாரிட்டி இல்லாதனால கூட்டுக்குழுக்கு அனுப்புறாங்க. கூட்டுக்குழுவுல அனுப்புனா கூட்டுக்குழுலயும் இது ஃபெயிலியர் ஆக தான் போகுது. ஆனா கூட்டுக்குழுல ஒருவேளை இது சட்ட மசோதாவா ஆனாலுமே, இதற்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய சூழ்ச்சி நான் சொன்னேன்ல, இதுக்கு பின்னாடி 2வது கோணம். இதற்கு இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்னன்னு பார்க்கணும். 2026ல தமிழ்நாடுடைய தேர்தல் நடக்க இருக்கிறது. அத இன்னும் கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் தான் சரியாக இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா? அப்ப என்னுடைய கேள்வி என்பது, இப்போ ஒருவேளை நீங்க வந்து இந்த சட்டத்தை வந்து அரசாணை ஆக்கி இந்த சட்ட மசோதா தாக்கலாகி தெளிவாக சட்ட கூட்டுக்குழு ஜாயிண்ட் பார்லிமென்டரி கமிட்டில வெற்றி பெற்றுச்சுன்னு வச்சுக்கங்க. ஓகே. அந்த அதிலிருந்து நீங்க அரசாணை ஆக்கிட்டீங்கன்னா, அதிலிருந்து நீங்க குறிப்பிட்ட நாள்ல எல்லா கவர்மெண்ட்டுக்கும் நீங்க டைம் குடுக்கணும். 2029 வரைக்கும் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, அது வரைக்கும் நீங்க டைம் குடுப்பீங்கன்னு வைங்களேன். இதெல்லாம் ஏன் செய்றாங்க இந்த பாஜக? பாஜகவுடைய என்னைக்குமே பாஜக பிராந்திய கட்சிகளுக்கு ஆதரவாவே கிடையாது. அ தோழர். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இப்ப நீங்க வந்து 1 வருஷம் ஆட்சி புரியிறீங்க. இந்த கட்சிய தேர்ந்தெடுத்துட்டு அடுத்த முறை திராவிட முன்னேற்ற கழகமே வந்துருச்சுன்னா, இவர்கள் கொல்லைப்புறமாக எப்படி கவர்னர வச்சு மிரட்டுகிறார்களோ, அதே போல கவர்னரை வைத்து கொல்லைப்புறமாக ஏதாவது ஒரு வகையில, ஏதோ ஒரு சட்டமன்றத்தில ஏதோ ஒரு சட்ட மசோதாவ தாக்கல் செய்ய விடாம, அத நிறைவேற்ற விடாம சிக்கல்கள் குடுத்து, அந்த அரசை கவிழ்த்து இடி, ஐடி போன்ற துறைகளை வைத்து அந்த எம்.எல்.ஏக்கள வாங்கி, அத அரச கவிழ்த்துட்டாங்கன்னா, அந்த 3 வருஷம் கழிச்சு தான் தேர்தல் நடக்கும். சரியா? அதுவரைக்கும் யாரோட ஆட்சி நடக்கும்? கவர்னருடைய ஆட்சி நடக்கும். அப்போ கவர்னர் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? பாஜகவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்ப பாஜக எந்த மாநிலங்களை எல்லாம் ஆள முடியவில்லையோ, அந்த மாநிலங்களை எல்லாம் ஆள்வதற்கான ஒரு சூட்சுமமான வழியைத்தான் இந்த ஒன் இண்டியா, ஒன் எலக்ஷன்ற சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் இதோடைய மையப்புள்ளியான கருத்து. இந்த ஒன் இண்டியா, ஒன் எலக்ஷன்ல மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாடெல்லாம் எடுக்கவே முடியாது. மக்கள் இதுக்கு ஒத்து போக மாட்டாங்க. இதற்கு இவர்களிடம் பெரும்பான்மை கிடையாது. இதெல்லாம் மீறி இவர்கள் இதை கொண்டு வந்தால், இதற்கான அர்த்தம் என்னவென்றால், பிராந்திய கட்சிகளை ஒழித்துவிட்டு பாஜக நேரடியாக கவர்னர்களை வைத்து ஆட்சி செய்ய போகிறது. அதற்கான திட்டம் தீட்டிவிட்டது என்பதை தான் நம்ம மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படிதான் நடக்கிறதுக்கான எல்லா வழிவகையும் செஞ்சு வச்சிருக்கிறது இந்த அரசாணை. இந்த ஒன் இண்டியா, ஒன் எலக்ஷன். அதுக்கு தான் இத வழிவகை செய்கிறது. அதன் மூலியமாக இப்ப 9 மாநிலங்கள்ல பாஜக எம்பியே கிடையாது. மணிப்பூர், மேகாலயா மேகாலயா, சிக்கிம், பஞ்சாப், கேரளா, தமிழ்நாடு இது போன்ற மாநிலங்கள் புதுச்சேரி போன்ற மாநிலங்கள்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது பாஜகவுக்கு.
அப்ப இது மாதிரியான இடங்களை எப்படி எடுப்பது என்று அவர்கள் சூட்சமாக பார்த்தபோது மகாராஷ்டிரால அவங்களுக்கு ஒரு பிராக்ஷன் தெரியுது. என்னன்னா ஏக்நாத் ஷிண்டே அவர்களுக்கு கட்சியை பிரிக்கிறாங்க. பிரித்து போன கட்சிக்கு ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய கட்சிக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க உத்தவ் தாக்கரேயோட. அப்ப அவர்களுக்கு ஒரு தெளிவான திட்டம் கிடைத்து விட்டது. என்னன்னா கட்சியை பிரித்தாலும் மக்கள் யார் நலத்திட்டங்களை அதிகமாக வழங்குகிறார்களோ அவர்களிடமே அந்த ஆட்சியை வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பிராந்திய கட்சிகளை ஒழித்து விட்டு பாஜக நலத்திட்டங்களை அள்ளி வாரி இறைத்தால் நேரடியா பாஜகவுக்கு மக்கள் வாக்களிச்சிருவாங்க. அப்ப நேரடியா இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் எல்லாத்திலும் எங்கெல்லாம் பாஜக இன்றைக்கு வரைக்கும் காலூண்ட முடியவில்லையோ அதற்கு ஊண்டுகோலாக இருக்க போகிறது இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன். அதுதான் இந்த மைய பொருள். இதை நீங்க அப்படிதான் பார்க்கணும். இந்த இடத்துல இருந்துதான் எல்லாரும் இங்க எங்களுடைய காங்கிரஸ் கட்சி உட்பட இந்தியா கூட்டணி எல்லாமே இது மிகப்பெரிய தேச விரோத செயல், சட்ட முன்வடைவு, சட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்கு மிகப்பெரிய எதிரானது. இந்த ஃபெடரலிசம், இந்த சமத்துவமின்மை, இந்த சமத்துவத்துக்கான எல்லா வகையும் இது முழுமையாக இது முடிவு கட்டுவதற்கான வழிவகை செய்கிறது என்று நாங்கள் சொல்லி வருகிறோம். நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு நன்றி. சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க